முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உள்ளதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள் என்ன? டிஜிபி சங்கர் ஜிவால் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே அரசினுடைய கடுமையான நடவடிக்கையால் போதையில்லா தமிழ்நாடு உருவாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பதாக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாகவும் போதைப் பொருள் ஒழிப்பில் தமிழ்நாடு தீவிரமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் 2022 முதல் போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளில் ஈடுபட்டவர்களின் சொத்துகள் மற்றும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன என்பதை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். புள்ளி விவரங்களுக்கு எதிரான ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய டிஜிபி அவர்கள் தமிழகத்திலே கஞ்சா பயன்பாடு வெறுமனவே 0.1% மட்டுமே இருப்பதாக மத்திய அரசு ஆய்வு தெரிவித்திருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கின்றார். போதைப் பொருட்களை குறைவாக நுகரக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டை விட சிறிய மாநிலங்களான அசாம் உள்ளிட்டவை எல்லாம் தமிழகத்தை விட அதிகமான போதைப் பொருள் நுகர்வு விகிதத்தை வைத்திருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப் பொருள் ஒழிப்பு போரில் ஒரு முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாகவும் பிற மாநில எல்லைகளில் இருந்து போதைப் பொருள்கள் கடத்தப்படுவதை தடுத்திட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் எல்லாம் உடனடியாக அழிக்கப்படுகின்றன என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் மாநில அரசு பல முனை அணுகுமுறையை கையாண்டு வருவதாகவும் இதன் காரணமாகவே போதைப் பொருள் ஒழிப்பிலே தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய டிஜிபி போதைப் பொருட்களை தடுப்பதில் தமிழ்நாட்டினுடைய உறுதிப்பாடு அசைக்க முடியாதது. வலுவான அமலாக்கம், ஒருங்கிணைந்த நோக்கம், ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே நம்முடைய குறிக்கோள் என குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.